பொற்றாமரை குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் தூண்கள்லாம் எந்த நேரத்தில் வேணாலும் இடிஞ்சு விழுது போகக்கூடிய அபாயத்தில் இருக்குது. இங்கே வந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் வராங்க. உலகம் முழுக்க இருந்து, இன்னும் சொல்லப்போனால் அந்நிய நாட்டவர்களை வெகுவாக தன்பால் ஈர்ப்பு கொண்டு வரவழைக்கக்கூடிய மிக புண்ணியமான இந்த சேத்திரத்தில் சரிவர பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் உயிர் பாதுகாப்புங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இதுக்கு குற்றவியல் வழக்கு பதிவு செய்யணுங்கிறதுக்காக இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறோம். இதன் பேரில் நீதிமன்றத்துக்கும் அறிக்கை தாக்கல் செய்யப்படும். ஒரு புறம் குடமுழுக்கு விழா மும்முரமா 2024 அதாவதுங்க, திருக்குடமுழுக்குடைய பணிகள்ங்கிறது சிறப்பிற்குரியது, அதை மறுத்துரைக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல எது திருப்பணின்னு ஒண்ணு இருக்கு. உள்ளார இருக்கக்கூடிய அசிங்கங்களையும் அருவெறுப்புகளையும் பழுதுகளையும் சீரமைக்காமல் மேம்போக்காக வர்ணம் தீட்டுவது மட்டுமே ஒருபோதும் கும்பாபிஷேகம் ஆகாது. முழுமையாக சீரமைக்காமல் எது நடத்தப்பட்டாலும் அது பெரும் குற்றம் மட்டுமில்ல, அதற்கு முன்னாடியே ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுருமோன்னு அச்சமூட்டக்கூடிய சூழ்நிலை தற்போது இருக்குதுங்கிறது தான். நடந்த இந்த பகுதி முழுசா புனரமைக்காம குடமுழுக்கு விழா நடத்துறாங்கன்னு ஒரு சார் இல்ல அது தவறு. குடமுழுக்கு, அதாவது முழுக்குனாவே அபிஷேகம். அதாவது மனிதர்கள் எப்படி குளிக்கிறாங்க அது மாதிரி புனித நீராட்டல். அது எப்படி ஒரு பகுதி பின்னமா இருக்கும் பொழுது மற்ற இடத்துல செய்ய முடியும்? அரைக்குறை குளியல்ல வந்து என்னன்னு சொல்றது, இதே மிக புனிதமான ஒரு குளியல், அதுல என்ன ஒரு பகுதி மட்டும் அப்படிங்கிறது என்ன? இது வந்து இது என்ன வியாபாரமா? அழுகுன பொருளை வெட்டிட்டு விற்கிறது என்ன இது வியாபாரமா?